colorful. This picture is wonderful. This picture is natural. அடுத்து என்னமோ ஒண்ணு வருமே. எப்ப பார்த்தாலும் படிச்சாலே மறந்து மறந்து போயிட்டே இருக்கு. நாளைக்கு எக்ஸாமுக்கு நான் கண்டிப்பா நல்லா படிச்சு எழுதுவேன். அந்த மீனும் எப்ப பார்த்தாலும் அவகிட்ட ஏதாவது டவுட் கேட்க போய் தான் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா. இனிமே அவகிட்ட ஒரு டவுட் கூட கேட்க கூடாது. நம்மளா படிச்சு நம்மளா எழுதணும். This picture is colorful. This picture is wonderful. This picture is meaningful. This picture is colorful. தீபி என்ன சொல்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டா இருக்க? அப்புறமா படிச்சுக்கலாம். செஸ் விளையாட போறோம் வரியா? என்னது செஸ்ஸா? ஆமா, எல்லாருக்கும் லீவ்ல அதான் ரொம்ப போர் அடிச்சிட்டே இருக்கு. நான் கார்த்தி கண்மணி 3 பேர் இருக்கோமா? நீயும் வாயா, 4 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நான் விளையாடலாம் வரல சரியா? ஏன் படிக்க போறியோ? இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு தானே. நைட் உட்கார்ந்து படிச்சுக்கலாம்ல. எப்படினாலும் நம்ம ஜித்திக்கிட்ட எப்படினாலும் படிச்சு ஒப்பிக்க தானே செய்வோம். அப்புறமா படிச்சுக்கலாம். முடி வச்சிட்டு வாயா. நான் தான் சொல்றேன்ல படிக்க போறேன்ட்டு. தாவனா நீ போ சரியா? நீ ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை இல்ல. உனக்கு படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி. ஆனா எனக்கு தான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தேவையில்லாம? நான் தான் சொல்றேன்ல நான் விளையாட வரலன்ட்டு. சரி ஓகே, நீ படிக்கணும் படிச்சுக்கோ. நாங்க 3 பேரும் போய் விளையாட போறோம். வேணா கண்மணியை எக்ஸ்ட்ரா உட்கார வச்சுட்டு நாங்க 2 பேரும் விளையாட போறோம். நல்ல கதையா இருக்கா. நீங்களும் விளையாட கூடாது. தீபி நீ என்ன சொல்ற? நான் மட்டும் இங்க உட்கார்ந்து மாங்க மாங்கன்னு படிச்சிட்டு இருக்கணுமா? நீ நல்லா ஜாலியா போய் விளையாடுவியோ? யாருமே விளையாட கூடாது அவ்வளவுதான் சொல்லுவேன். தீபி உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? நாங்க விளையாடுறதுல உனக்கு என்ன? உனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்ட்டு நீ உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க தேவையில்லாம. இப்ப எதுக்கு தேவையில்லாம சீன் போட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலையா? மத்த எக்ஸாம்ல படி படினாலும் படிக்கவே வர மாட்டேன். நாங்கெல்லாம் உட்கார்ந்து படிச்சிட்டே இருப்போம். அப்ப கூட வர மாட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க விளையாடாம. அதெல்லாம் அப்படிதான் சரியா? இப்படி எல்லாம் நான் படிக்காம இருக்கப்ப தான் அந்த மீனு என்ன ஓவரா ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கா. மீனுவா? அவ உன்னை என்ன சொன்னா? அன்னைக்கு கூட நான் லீடரா இருந்தேன்ல, அப்ப என்ன மாதிரி சொன்னா. அதுக்கு தான் நான் இப்ப உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன். இனிமே நான் யார்கிட்டயும் காட்டு எழுத போறதே இல்ல. நானா சுயமா எழுத போறேன். ஓ அது சரி. அப்ப மீனு சொன்னான்ட்டு ஒரு நாள் உட்கார்ந்து படிக்கலாம்னு படிச்சிட்டு இருக்கியோ? சரி சரி படி. என்ன கிண்டல் பண்றியோ? கிண்டலா? இல்லையா? ரொம்ப நடிக்காத என்ன? அதான் நல்லா தெரியுது நீ கிண்டல் பண்ணது. தீபி Dress எல்லாம் மடிச்சிட்டியா? ஐயோ மறந்தே போயிட்டு. சித்தி வர கேட்க சொன்னாங்க Dress எல்லாம் மடிச்சிட்டியா? அந்த Dress வர வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்க வச்சிருக்க? நான்ல மடிக்க முடியாது சரியா? பின்னாடி தான் இருக்கு. தாவனா எடுத்து மடிச்சு கொண்டு கொடு. இப்பதானே சொன்னேன் விளையாட போறேன்ட்டு. விளையாடாம அந்த Dress-ஐயாச்சும் மடி. தீபி ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? உனக்கு மடிக்க முடியலன்னா நீ சித்தி கிட்ட அப்பவே சொல்லிருக்கணும். தேவையில்லாம ஏன்ட்ட சண்டை இழுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் யாருக்கிட்டையும் எந்த சண்டையும் போடலப்பா. ஆள விடுங்க. நான் இனிமேயாச்சும் கொஞ்சமாச்சும் படிக்க போறேன். சரி நானே மடிச்சு சித்தி கிட்ட போய் கொடுத்துறேன். அதையாச்சும் செய். Dress மடிக்க சொன்னவளையும் மூச்ச காணோம், போய் வாங்க போனவளையும் மூச்ச காணோம். 2 பேரும் இங்க நின்னு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன் சரியா? நீ அந்த Dress எடுத்துட்டு போ. இடி உன்ட்ட என்னடி சொல்லி Dress தந்த? இப்படி குப்பை கணக்கு போட்டுருக்கங்க. அதான் சொல்றேன்ல படிச்சிட்டு இருக்கான்ட்டு. நீ எடுத்துட்டு போய் மடி. இல்லனா அந்த பூமாரி சும்மா தான இருக்கா, அவ மடிச்சு தருவா. ஆமா எங்களுக்கு தெரியாது பாரு. இன்னைக்கு ஓ ஷிஃப்ட் தானடி மடிக்கிறது. அதுக்கு இப்ப என்னவா? நான் தான் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல. சும்மா வேலைய விட்டு இருக்க. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்னடி உனக்கு புத்தி வந்து புக் எடுத்து வச்சிருக்க? புதுசா வருதா புத்தி? சிரிக்காத. சாரி. இது என்ன? என்ன மறுபடியும் வேளால முருகமனை ஏறிட்டோ? எம்மா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன். எனக்கு தான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றேன்ல. நீ போய் எடுத்துக்கொண்டி மடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. குப்பை கணக்கு இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்க. உன்ட்ட கையில தரையில எப்படி தனித்தனி துணியா எடுத்தந்தா? இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்க துணி எல்லாத்தையும்? நீதான் இதை எல்லாத்தையும் மடிச்சு தர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்ன படிக்கவே விட மாட்டீங்களோ? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களாலதான் எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது. நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேங்க. ஏண்டி உன்னை இப்ப என்ன சொல்லிட்டே நீ அழுவுறியா? எதுவும் சொல்ல வேணாம் சரியா? இனிமே நான் படிக்கவாது கொஞ்சமாச்சும் விடுங்க. ஏன் இப்படி அழுவுற? சித்தி ஒண்ணுமே சொல்லல. நீ தானே அதை மடிக்கிறேன்ட்டு வாங்கிட்டு வந்த. அப்ப மடிச்சு கொடுக்கணும்ல. இன்னைக்கு உன் டர்ன் தானே. டெய்லியும் ஒருத்தங்க துணி மடிப்போம்ல. இன்னைக்கு நீ தானே மடிக்கணும். ஆமா எப்ப பார்த்தாலும் ஏன்டி வேலையாவுங்க.
அவ எத்தனை மணி ஆனாலும் படிச்சு முடிச்சு இந்த துணி எல்லாத்தையும் மடிச்சே ஆகணும் இன்னைக்கு. ஏன் அஞ்சலி, எதுக்கு இப்ப இங்க கிடந்து கத்திட்டு கிடக்குற? காதுல கொய்யின்னு இருக்கு. பாரு பூமாரி, இவ செய்யற வேலைய. காலையில இந்த துணியை மடிக்க சொன்னண்டி, இன்னும் மடிக்காம புக்கு எடுத்து அப்படியே உட்கார்ந்துருக்கா. ஏய் தீபி, என்னாச்சு? இன்னைக்கு காலையில புக் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்க, அதை மடிச்சு வைக்க வேண்டியனே. முடியாது சரியா, அதனால அதை மடிக்க முடியாது. தேவனா நீங்க மடிச்சு வைங்க. பாத்தியா அவளுக்கு திமிர? இருக்க வாய் எப்படி கூடுதுன்ட்டு. எதுக்கு இவ புக் எடுத்து வச்சிருக்காளா? இத துணியை மடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் எடுத்து வச்சிருக்கா. இல்லனா இவளாவது உட்கார்ந்து படிக்கிறதாச்சு. சரி இப்ப என்ன, துணியை தானே மடிக்கணும். அதான் இத்தனை பேர் இருக்கோமே வீட்டுல, யாராச்சும் ஒருத்தவங்க மடிச்சு வைப்போம். நீ பேசாம உள்ள போ. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கு? இல்ல பூமாரி, எப்பவுமே ஒரு வேலை பார்க்க மாட்டேங்க வீட்டுல. அவளுக்கு என்ன அப்படி திமிரு? எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பாரு, கமுக்கமா. அப்படிதான் உட்காருவேன் சரியா. எனக்கு படிக்கவே மூடு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அழாத பூமாரி, நீ தான் ஸ்கூல்ல வச்சு பாத்தில அந்த மீனு என்னை எப்படி கிண்டல் பண்ணான்ட்டு. ஆமா பார்த்தேன்டா. சரி நீ எதுக்கு தேவையில்லாம அழுற? உனக்கு எல்லாமே நான் சொல்லி தர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சரியா. எனக்கு என்ன ஒண்ணு படிக்க தெரியாதுன்னு நினைச்சியோ? நான் அழகா படிப்பேன். படிச்சேன்னா நானே படிச்சுக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த வாட்டி மார்க் வரட்டும். நான் பூமாரியோட ஒரு மார்க் கூடி கட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. ஏய் தீபி, நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை? இப்பதான் நம்ம சண்டை போடாம தானே இருக்கோம். தேவையில்லாம என்ன ஏன் நீ வம்பு கெடுத்து என்னை விட ஒரு மார்க் கூடணும்னு நினைக்கிற? நான் உன்னை ஒரு நாள் கூட போட்டியே நினைச்சதே இல்ல. ஆனா நீ ஏன் அப்படி நினைக்க? இல்ல பூமாரி, நான் உன்னை போட்டியாலாம் நினைக்கல. இருந்தாலும் இதுவரை நீ தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் எடுத்திருக்க. உனக்கு அடுத்தடுத்து தானே நாங்க எல்லாரும் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி எப்படியாச்சும் நான் உன்னோட நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டணும். அப்பதான் அந்த மீனுக்கும் நல்ல புத்தி வரும். அவன் ஏதோ சொன்னாங்கிறதுக்காண்டி நீ ஏன் தேவையில்லாம என் கூட சண்டை போடுற மாதிரி பேசுற? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்கோ. அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது சரியா. நீ யார்கிட்ட சண்டை போடாத. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம். மீனுவை விட நம்ம ரெண்டு பேரும் கூடி காட்டுவோம் சரியா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் உன்னோட ஒரு மார்க் கூடணும். பூமாரி, நீ இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியா படியா. என்ன சொல்ற நீ? ஆமா, கொஞ்சோண்டு கம்மியா படியா நீ. அப்ப நீ என்னை விட கம்மியா மார்க் எடுத்துருவீல? அது எப்படி முடியுமா? ஏன் எனக்காண்டி நீ இத கூட பண்ண மாட்டியோ? நான் உன் ஃப்ரெண்ட், உன் சிஸ்டர் தானே. ஃப்ரெண்ட் சிஸ்டர்ங்கிறதுக்காண்டி மார்க் எப்படி கம்மியா எடுக்க முடியும்? நான் படிச்சது தானே எழுத முடியும். அதுக்காண்டி நான் படிச்ச क्वेश्चन தான் வந்திருக்கும். தெரியாம இருக்க முடியுமா? ஏன் எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி இப்படி பண்ணா என்னவா? அந்த மீனு அப்பதான் என்ன நல்லா மதிப்பா தெரியுமா? ப்ளீஸ் பூமாரி. தீபி, நீ என்கிட்ட வசமா வாங்க போறேன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் பூமாரிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சரியா. நீ இடையில வராத. வராம இருப்பாங்க. ஒழுங்கா படிடி, உனக்கு தக்கன மார்க் கிடைக்கும். சும்மா அவளை போய் படிக்காத எழுதாதன்ட்டு இருக்க. வம்பு கூட்டம்ல இது. ஏன் ஒரே ஒரு வாட்டி பூமாரி எனக்காண்டி விட்டு தந்தா என்னவா? இங்க பாரு. ஏய் தீபி, இங்க பாரு. சொல்லு, எனக்கு காது காக்குதான் செய்யும். என்ன ஒரு நிமிஷம் பாருங்கல்ல. என்ன? இங்க பாரு. நீ என்ன மார்க் எடுக்கறியோ அது நீ படிச்சதுக்கு உண்டான மார்க்கா தான் எடுக்கணும். அப்பதான் உனக்கு அதுல பெருமை. நீ பூமாரியை நல்லா படிக்காத நல்லா எழுதாதன்னு சொல்லி நீ மார்க் எடுத்தன்னு வச்சுக்கோயேன், அது நீ படிச்சதுக்கு உண்டான மார்க்கா இருக்காது. நீ ஒருத்தைய மிரட்டி அவளை டவுன் பண்ணி அதுல கிடைச்ச மார்க்கா இருக்கும். அந்த மார்க் உனக்கு தேவையா? அதுக்கு இல்ல சித்தி. இப்ப என்ன, நீ பூமாரியை விட நல்ல மார்க் எடுக்கணும் அப்படித்தானே? அதுக்கு நீ பூமாரியை விட நல்லா படிக்கணும். அதான் என்னால முடியலையா? பூமாரிக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியுதுல்ல. அப்படி எல்லாம் கிடையாது. நீ பூமாரியை விட நல்லா படிக்க மாட்டேங்கிற. பூமாரி காலையில நைட்லாம் உட்கார்ந்து படிப்பா. அத மாதிரி நீயும் படிச்சேன்னு வச்சுக்கோயேன், பூமாரியை விட ஒரு மார்க் என்ன 2 மார்க் கூட நீ கூட எடுக்கலாம். நிஜமாவா சொல்ற? ஆமா, இனிமே நீயும் பூமாரியும் சேர்ந்து படிங்க. அப்பதான் பூமாரி எப்பெல்லாம் படிக்காளோ அப்பெல்லாம் நீயும் படிப்ப. அதே மாதிரி நீ எக்ஸாம் எழுதுனன்னு வச்சுக்கோ, பூமாரியை விட நீ மார்க் கூட எடுப்ப. நிஜமாவா சொல்ற? ஆமாங்கல்ல. சரி, அப்ப நான் பூமாரி கூட சேர்ந்தே படிக்கட்டுமா? நிறைய மார்க் வரும்ல எனக்கு? வரும். இப்போ புக்க மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடு. பூமாரி பராக்கி தான் படிப்பா. அப்ப உட்கார்ந்து படி. சரி.